வணக்கம். நாம இப்ப பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சுதாகர் போட்ட பிளான் படி பக்காவா நம்ம கோபி என்ன பண்றான்னா கல்யாணத்துக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்றாங்க. அந்த சமயத்துல நம்ம இனியா ஒத்துக்காததுனால கோபிக்கு பிபி அதிகமாகி மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. இதை பார்க்க வந்து நம்ம இனியா செல்லின்னு என்ன பண்றாங்கன்னா, டாடி என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கும் போது நம்ம ஈஸ்வரி எமோஷனலாவே பிளாக்மெயில் பண்றாங்க. நம்ம இனியாவை என்ன இனியா, நான் இருக்கும்போதே என் பிள்ளைய சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அவனும் அப்படிதான் உன்னை சந்தோஷமா இருந்து பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறான், ஆனா எனக்கு நடக்க போறது கண்டிப்பா அப்படி தெரியல. பாரு இப்ப ஆப்ரேஷன் பண்ண கொஞ்ச நாள்ல எத்தனை தடவை அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். ஏதாச்சும் ஒன்று அவனுக்கு ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்கிக்க முடியாதா? நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற? இனியா படிச்சு முடிச்சுட்டு நல்ல வேலைக்கு போற, அப்படியே கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிற? இந்த பிரச்சனைகளை காரணம் நீதாங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி பேச உடனே கோபி ஒரு பக்கம், அம்மா தேவையில்லாமல் இனியாவை நீங்கள் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனியா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பாட்டி அவங்கள வர சொல்லுங்க, நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இனியா விருப்பம் இல்லாமல் சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி செலியன் கோபி 3 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லாமல் சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கோபி ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம சுதாகரை மீட் பண்ணி பேசி என்ன பண்ணுறாங்கன்னா, என் பொண்ணுக்கும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியாச்சு, நீங்கள் மாப்பிள்ளை கூட்டிகிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோபி சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் சுதாகர் நம்ம போட்ட பிளான் எல்லாமே ஓரளவுக்கு ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம வந்து ப்ராப்ளம் பண்ணி அந்த பிஸ்னஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. ஃபேமிலியாக ஆகிட்டோம் அப்படின்னா இனியாவுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டை ஒன்று விட்டு தர மாட்டாங்களா என்ன அவங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சுதாகர் பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு மூவ் பண்ணியிருக்காரு எல்லா வேலைகளையுமே கரெக்டாக. அதே போல் ஃபேமிலியோடு நம்ம பாக்கியா வீட்டுக்கு வராங்க. பாக்கியா வீட்டுக்கு வந்ததுமே எல்லாரும் முன்னாடி வந்துடுறாங்க. ஆனால் நம்ம சுதாகர் மட்டும் ஃபோன் பேசிட்டு வெளியில் இருக்காரு. வந்திருக்கிற எல்லாருமே ஒருத்தர் வந்து நம்ம செந்தில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சுதாகர் சார் எங்கே இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃபோன் பேசிட்டு வருவாருன்னு சொல்கிறாங்க. அவர் கரெக்டாக ஃபோன் பேசி முடிச்சுட்டு வெளியில் வந்து நின்று பாக்கியா பார்த்து ஒரு கேவலமான சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு. சிரிச்சது மட்டும் இல்லாமல் யாருக்குமே தெரியாத மாதிரி, ஓ இந்த வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோமா, இது பாக்கியலட்சுமியோட வீடாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுதாகர் வந்து உள்ளே போயிட்டு பாக்கியாவுக்கு ஒரு ஹாய் சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. என்ன சார் உங்களுக்கு ஆல்ரெடி பாக்கியாவை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிஸ்னஸ் விஷயமா நாங்கள் ஏற்கனவே மேடம் மீட் பண்ணி பேசியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பாக்கியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போகிறாங்களா இல்லை ஏதாச்சும் பிரச்சனை பண்ண போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.